அன்பர்களே, அறிவிற்கு 8 சக்திகள் உண்டு என்றும் அந்த 8 சக்திகளை ஒவ்வொன்றாக என்னவென்றும் பார்த்து வருகிறோம். இதுவரை 4 சக்திகளை பற்றிய வீடியோ போட்டிருக்கோம். அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க இருந்தால் பாருங்கள். இப்போ அறிவினுடைய 5வது சக்தியை பற்றியது இந்த வீடியோ. அறிவினுடைய 5வது சக்தி என்ன அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப பெருசு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதனால் முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி அப்படின்னு தான் நம்ம போட போகிறோம். இந்த 5வது சக்தி என்ன அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் இஸ் omnipresent by existing in 3 most powerful zones called space, universe and living beings. அதாவது அறிவு அப்படிங்கிறது வெட்டவெளி, பிரபஞ்சம் அல்லது பருப்பொருள்கள், உயிரினங்கள் என்ற 3 நிலைகளில் எங்கும் இருப்பதாக இருப்பதே அதனுடைய 5வது சக்தியாகும். நல்லா பாருங்க. அறிவு வெட்டவெளி முதல் நிலை, பிரபஞ்சம் அல்லது பருப்பொருள்கள் இது 2வது ஸ்டேஜ், உயிரினங்கள் இது 3வது என்ற 3 நிலைகளில் எங்கும் இருப்பதாக இருப்பதே அதனுடைய 5வது சக்தி. எங்கும் இருப்பது, அதுதான் ஆம்னி பிரசன்ஸ். ஸோ இந்த 5வது சக்தின்னு நம்ம இங்கே சொல்கிறது ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது ஒன்று தான், அது கடவுள் தான். தாய்மானவர் சொல்கிறார் இல்லைங்களா, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் அப்படின்னு சொல்கிறார். அங்கிங்கெனாதபடி எங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு அப்படின்னு கடவுள் சொல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் ஒருவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த கடவுள் தான் அறிவு, அந்த இறைநிலை தான் அறிவு, அந்த இறைவன் தான் அறிவு, அறிவு தான் தெய்வம். அதையும் அவரே சொல்கிறார், ஞானமே வடிவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அறிவுதான் தெய்வம் என்பதை நிறையா பேர் ஞானியர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அறிவுக்கும் இறைவனுக்கும் ஒரே குணம்தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். ABC அப்படின்னு 3 எடுத்துக்குவோம். ஏ இஸ் காட், ஓகேங்களா? அப்போ ஏ அப்படிங்கிறத கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவு, அதாவது கான்ஷியஸ்னஸ். சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதன், அதாவது லிவிங் பீயிங்ஸ், மனிதன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு பி, அதாவது கடவுள் தான் அறிவு, அறிவு தான் கடவுள். அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் என்று மகரிஷியினுடைய கூற்ற பாருங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே, ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லிட்டு ஸ்பீச் ஆரம்பிக்கிற ஒரு வழக்கம் உண்டு மகரிஷி அவர்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ அறிவு என்பது தான் தெய்வம், அறிவே தான் தெய்வம் என்றார் சொல்கிறோம். அப்போ ஏங்கிறது கடவுள், பிங்கிறது அறிவு, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, சரிங்களா? அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். சிங்கிறது மனிதன் இல்லையா? மனிதன் வேறு, அறிவு வேறா? இந்த சி வேற பி வேறையா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய அறிவை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. உங்களுடைய மனசு, அதில் வரக்கூடிய எண்ணங்கள், அறிவு இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் யார் இருக்கீங்களா அப்படின்னு அங்கே பாருங்கள். அங்கே நம்ம இருக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு,
எனக்கு இது வந்து சரின்னு படலை அப்படிங்கிறாரு. என்னுடைய அறிவுக்கு இது சரின்னு படலை அப்படிங்கிறாரு. இது ரெண்டும் ஒரே சென்டென்ஸ் தானே? அவர் வேற, அவருடைய அறிவு வேறையா? சரிங்களா? அப்போ எப்போ அறிவு இல்லையோ அப்போ நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து வண்டியில் ரோட்டில் போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கும்போது நமக்கு அறிவு திடீர்னு வேலை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சைடில் யார் வர்றாங்க என்னதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம திரும்பணும். இது நமக்கு அந்த அறிவு இருக்குது. அப்போ சடார்னு ஒரு நிமிஷம், ஒரு செகண்டு நம்மளுடைய அறிவு வேலை செய்யலை. நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு திருப்பிடுறோம் வண்டியை. பின்னாடி பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் அப்போ தான் வேகமாக வந்துட்டுருக்கிறாரு. அவர் வேறு நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்காக வந்துட்டுருக்கிறாரு. நீங்கள் சடான் திருப்பினோடனே அவரும் சடான் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே அங்கேருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து உங்களை பிடிச்சி வெளியில், நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா அப்படியே உங்களை வெளியில் இழுத்து போட்டு 4 அடி அடிச்சுட்டு அப்புறமா கேட்குறாரு, ஏண்டா உனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அறிவு என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா அப்படின்னா கிடையாது. நாமளே அந்த இடத்துல ஆப்சண்ட், அன்கான்ஷியஸ். கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறது தான் அன்கான்ஷியஸ். கான்ஷியஸ்னஸ் இருந்தால் அறிவு இருக்குதுன்னு அர்த்தம், நீங்கள் அறிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ கான்ஷியஸ்னஸ் இல்லையோ அப்போ அன்கான்ஷியஸ். நீங்கள் அந்த ஒரு செகண்டு தான் அறிவு உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சுன்னா அதோட விளைவு என்னங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒருத்தருடைய அறிவு தான் அவர் தான் அந்த அறிவு. ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? அந்த அறிவு தான் மனம்ங்கிறதும். இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் வந்து பி அப்படின்னா அறிவு அப்படின்னு சொன்னேன். அறிவு அல்லது மனம் அப்படின்னு வச்சுக்கணும் பியை. ஏன்னா அறிவு வேறு மனம் வேறு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் தான் உணர்ச்சி வசப்படும் போது மனமாக இருப்பீங்க, நீங்களே தான் அமைதியாக இருக்கும்போது அறிவாக இருப்பீங்க. இப்போ சில சமயத்தில் பாருங்கள், நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க, உங்கள் மைண்டில் என்னென்னமோ தாட்ஸ் வரும், உடனே கண்ணா பின்னான்னு கண்டபடி ஒருத்தரை திட்டுவீங்க, என்னென்னமோ மனசில் நினைப்பீங்க அவரை பற்றி. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறீங்க, கொஞ்ச நேரம் கழித்து மனசு அமைதியாகிடுது. அங்கே உங்களுடைய அறிவு வேலை செய்யும். அப்போ நீங்கள் அறிவாக மாறிடுவீங்க. அப்போ உங்கள் அறிவில் உங்களுக்கு தோணும், ச்சே என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஏன் அப்படி பண்ணேன், பாவம் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார், இது நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அமைதியாகும்போது அந்த அறிவுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல மனமாக இருந்ததும் நீங்கள் தான், அறிவாக இருக்கிறதும் நீங்கள் தான். எப்போல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்களோ, ஒன்றை எண்ணங்கள் இல்லாமல் கவனிக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் அறிவாக இருக்கிறீங்க. அதே உணர்ச்சி வசப்படும்போது அந்த கவனிக்கிறதுங்கிறது போயிடும். அங்கே வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், எண்ணங்களுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க, மனதினுடைய ஆதிக்கத்தில். அப்போ மனமாக இருப்பீங்க. ஸோ 1 to 40 சைக்கிள்ஸ், ஒரு ஃப்ரீக்குவன்சியிலேருந்து 40 ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு மனம் 14 சைக்கிள்ஸ்க்கு மேலே மனம் என்றும் 14 சைக்கிள்ஸ்க்கு கீழே அமைதி நிலையில் அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் டெய்லியும் இயங்குறீங்க, காலையிலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் கூட படுக்க போகிற வரைக்கும் இயங்கும்போது உங்களுடைய மைண்டில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஏதோ தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் 14 சைக்கிள்ஸ்க்கு மேலே எப்பயும் மனமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே வந்து தியானத்தில் உட்காடுறீங்க, அந்த எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வர்றீங்க. உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 25 தாட்ஸ் வருதுங்கன்னா, அப்போ தியானத்தில் உட்காந்தோன்னே வரும் ஒரு 20 தாட்ஸ் வரும் முதல்ல. அப்புறம் இன்னும் இல்லை அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் மெடிடேஷன் பண்ணுறீங்க. அப்போ ஒரு 15, ஒரு 10 அப்படின்னு குறைச்சிட்டே வர்றீங்க. ஒரு ஸ்டேஜில் இது குறைய என்ன ஆகுன்னா, அங்கே ஸ்பேஸ் அதிகமாகும். அந்த 1 மினிட்ல அந்த ஸ்பேஸ் தான் கான்ஷியஸ்னஸ். இப்போ கூட நம்ம அறிவினுடைய 5வது சக்தி பார்க்கும்போது அது ஸ்பேஸாகவும் இயங்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் கான்ஷியஸ்னஸ். இன்னும் தாட்ஸ் குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் எண்ணங்களே இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் மைண்டில் எம்டினஸ் அப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல தான் அறிவு முழுமையாக இருக்கும், தன்னுடைய சுய ரூபத்தில் இருக்கும்.
அப்போ என்ன ஆகும்னா உள்ளுணர்வு வரும். சரிங்களா? உள்ளுணர்வாக அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அறிவாக மாறிடுவீங்க. ஸோ அமைதியான நிலையில் 14 சைக்கிள்ஸுக்கு குறைவான நிலையில் 13, 12, 1, 11, 10 அப்படி குறைய 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 அறிவினுடைய வேகம் அதிகமாகிட்டே வரும். ஏன்னா தாட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை. ஒரு 3 சைக்கிள்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது 3 அலைச்சுழல், அந்த அலைச்சுழலுக்கு மனசை கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ தாட்ஸு ரொம்ப ரேர் தான். ஒரு நிமிஷத்துக்கே ஒரு தாட்டோ 2 தாட்டோ தான் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அமைதி நிலை அதிகமாக இருக்கும். அப்போ அறிவு நிலையும் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னவா மாறுறீங்க, நீங்களே தான் அங்கே அறிவாக இருப்பீங்க. ஸோ நீங்களே தான் அறிவாகவும் இருப்பீங்க, நீங்களே தான் மனமாகவும் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அறிவாக இருக்கும்போது மனமாக இருக்க முடியாது, மனமாக இருக்கும்போது அறிவாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். நீங்கள் அறிவாகவே இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கணும்னு நினச்சா எப்பயும் உங்கள் மனசை அமைதி நிலையில் வச்சுருக்கணும். எந்த ஒரு விஷயம் உங்கள் காது கேட்டாலும் கூட அதை அமைதி நிலையில் கேட்டு அதுக்கு முடிவு எடுத்து பாருங்கள். அறிவு நிலையிலே முடிவு எடுப்பீங்க. ஆனால் டகான் அந்த விஷயத்தை கேட்டோன்னே உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா யூ வில் பி அவுட் ஆஃப் யுவர் ஓன் கண்ட்ரோல். தட் மீன்ஸ் த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் வில் டிஸப்பியர். அறிவு நிலை உங்களை விட்டு போயிடும். அப்புறம் உணர்ச்சி நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 0 ஸ்டேட்டுக்கு போயிடும். ஒரு 30 சைக்கிள்ஸ்க்கு மேலெலாம் இயங்கும்போது ஒரு சிலருக்கு கோபம் கண்ணா பின்னான்னு வருதுன்னு வைங்க. அப்போ அந்த 30 சைக்கிள்ஸை தாண்டி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க, மனதினுடைய உச்ச வேகம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிவாங்க கோபத்தில். சாம்பார் சட்டி பக்கத்தில் இருக்கா, தூக்கி எறி. டேபிளில் என்ன இருக்கா, டேபிளே அப்படியே கவுத்தி போடு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி வரும். ஆனால் அது வந்து என்னென்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அது தீங்கு தான் செய்யும். அது தூக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க. கண்ணா பின்னான்னு பக்கத்தில் யார் இருந்தாலும் அரை குத்து அடி தான். அப்போ இது என்னென்னா ஒரு 25-30 சைக்கிள்ஸ்க்கு மேலே போகும்போது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் மனமாக இருப்பீங்க. இதே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஸ்டேஜுக்கு ஒரு சிலர் போயிடுவாங்க. அதாவது தாட்ஸ் உங்கள் மைண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ தாட்ஸ் தான் இருக்க முடியும்னு இருக்கு. அதையும் தாண்டி வரும்போது அந்த கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் டமால்னு அது உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்படும். ஒரு வல்கனம், ஒரு எரிமலை மாதிரி வெடிப்பீங்க நீங்கள். அப்படி வெடிக்கும் போது தான் என்ன ஆயிருன்னா சில பேர் அந்த மேட்னஸ்க்கு போயிடுவாங்க, பைத்தியமாகவே ஆயிடுவாங்க. எப்போ உங்கள் மைண்டில் எண்ணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போதோ ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே போகும். ஒரு ஸ்டேட்டில் பைத்தியமாயிடுவோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் நம்ம அறிவினுடைய கண்ட்ரோலுங்கிறது அங்கே ஜீரோவாக இருக்கிறது தான் பைத்திய ஸ்டேஜ் அப்படிங்கிறது. பைத்தியங்கிறது ஒன்றும் இல்லை, அறிவு 0வாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே இது அமைதி நிலை கொண்டு வர பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஒரு 10 சைக்கிள்ஸ் கீழே கொண்டு வர்றீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. 5 சைக்கிள்ஸ் கீழே கொண்டு வர்றீங்கன்னா இன்னும் தெளிவாக இயற்கை ரகசியங்களெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவுக்கு டென்சிட்டி கூடும். இன்னும் அந்த 0 ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நோ தாட்ஸ். அந்த 0 ஸ்டேட்லேயே எண்ணங்களே இல்லாத ஆனால் கான்ஷியஸாக விழிப்புணர்வோடு கவனிக்கக்கூடிய ஆனால் எண்ணாத. நல்லா கவனிங்க. எண்ணங்கள் வந்தாலே மனம், ஆனால் எண்ணங்களே இல்லாது அந்த எம்டினஸ் அதை கவனிக்கக்கூடிய தொடர்ந்து இங்கே எண்ணங்கள் எல்லாம் ஒரு நிலையில், எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையில் அந்த இருக்கக்கூடிய அந்த 0 ஸ்டேட்டு தான் முக்தி நிலை. அது அதிகமாக ஞானம் அப்படியே பொங்கி வரும். அப்படி வரும்போது உங்களாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தான் நீங்கள் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலான்னு எழுதும்போது அங்கே தான் திருக்குறள் உருவாகுது, அங்கே தான் ராமாயணம் உருவாகுது, மகாபாரதம் உருவாகுது, அங்கே தான் பைபிள் உருவாகுது, அங்கே தான் குரான் உருவாகுது, பகவத்கீதை உருவாகுது. பெரிய பெரிய இந்த உலகத்தில் உள்ள எல்லா இயற்கை ரகசியங்களை பற்றிய மறைப்பொருள்களை, கடவுள், உயிர், இந்த மாதிரி மறைப்பொருள்களை பற்றிய ரகசியங்கள் அடங்கிய எல்லா புத்தகமும் இந்த ஒரு அறிவு நிலையில் தான் எழுதப்பட்டது. ஸோ நீங்களே தான் மனமாகவும் இருக்கீங்க, நீங்களே தான் அறிவாகவும் இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த 3ஆவது பார்த்தோம் இல்லைங்களா, சீனா மனிதன். அப்போ ஏங்கிற கடவுளும் பிங்கிற அறிவும் ஒன்று தான். ஏ = பி. அந்த பிங்கிற அறிவும் சிங்கிற மனிதனும் ஒன்று தான். பி = சி.
இப்போ இன்னொரு இதுக்கு வாங்க. அப்போ A is equal to B, B is equal to C, why not A is equal to C? இதை யோசிச்சு பாருங்க. கடவுள் அறிவும் ஒன்று தான், A is equal to B, அறிவும் மனிதனும் ஒன்று தான், B is equal to C. அப்போ கடவுளும் மனிதனும் ஒன்று தானே, நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒவ்வொருத்தரும் நான் ஒருத்தர் மட்டும் சொன்னால் தான் அது தப்பு, ஒவ்வொருத்தருமே சொன்னால் அது தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ கடவுளும் மனிதனும் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. அதுதான் உணர்ந்து கொள்வது தான் அறிவு. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு நிலையை உயர்த்தி கொள்ளும்போது அங்கே கண்டிப்பாக அதை இயல்பாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இது வரும். சரி, இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்துடுறோம். கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆம்னி ப்ரெஸ். இன்றைக்கி 5வது அறிவை பார்த்துட்ருக்கோம். 5வது சக்தி, அதாவது அறிவினுடைய 5வது சக்தியினுடைய முதல் பகுதி. இது 3 பகுதியாக பிரித்து பார்க்க போகிறோம். 1, அறிவுங்கிறது வெட்ட வெளியில் ஸ்பேஸில் எப்படி வந்து இயங்க போகுது, எப்படி இயங்குது, அந்த இயங்குகிற ஸ்பேஸில் இயங்கக்கூடிய அந்த அறிவினுடைய சக்தி என்ன அப்படின்னு பார்க்குறோம். 2வது அறிவு வந்து பிரபஞ்சத்தில் எப்படி இயங்குது. 3வது உயிரினங்களில் எப்படி இயங்குது. இந்த 3 தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரினங்களில் இயங்குவதை ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை வந்து யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அப்பால், பிரபஞ்சத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ், பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய, அது பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்பேஸ். அந்த ஒரு ஸ்டேட், அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து அதுதான் மேக்ஸிமம் 99.9999 போட்டே போகலாம், அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியது ஸ்பேஸ் தான். அந்த இடத்துலையும் அறிவு இருக்குது, அதுக்குள்ளாரையும் ஒரு அறிவு இருக்குது, அதுதான் டிவைன் கான்ஷியஸ்னஸ். அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், கடைசியாக அது என்னவா வந்திருக்கு இப்போ அப்படின்னா ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த 3ஐயும் மறுபடியும் கவனிங்க. உயிரினங்களில் 1 முதல் 6வது உயிர் வரைக்கும் அது வந்து ஒரு உயிரறிவாக இருக்கிறது, ஹியூமன் கான்ஷியஸ்னஸாக. இதே பிரபஞ்சத்தில் இயக்க ஒழுங்கு என்ற யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸாக இருக்குது. அதாவது அதனுடைய இயக்கத்தில் ஒரு பர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய, ஒரு ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இயக்க ஒழுங்கு என்ற அறிவாக இருக்குது பிரபஞ்சத்தில். அதே பிரபஞ்சத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ற அறிவாகவும் இருக்கக்கூடியதும் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது அது 2வது நிலை. 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்ட வெளியில் அந்த இறைநிலையில் வெட்ட வெளியில் எல்லையற்ற பேரறிவாக, மெய்யறிவாக, சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இருக்குது. இதுதான் அதோட தன்னிகரற்ற 5வது சக்தி. ஸோ இந்த 3 நிலைகளில் அறிவினுடைய 5வது சக்தி இருக்குது. அதாவது ஆம்னி ப்ரெசன்ட், எங்கும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த 5வது சக்தி. ஆனால் அது எங்கும் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம 3ஆக பிரிச்சுக்கிறோம். 1 ஸ்பேஸ், 2வது யூனிவர்ஸ், 3வது உயிரினங்கள். இந்த 3 இடத்துலையும் எங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி, எப்படி அந்த 5வது சக்தி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அந்த ஸ்பேஸ்லேருந்து இப்போ ஆரம்பிக்க வேண்டாம். யூனிவர்ஸும் ஸ்பேஸும் முதல்ல ஹியூமன் கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே புரிய முடியும் ஈஸியாக. அதனால் நம்ம அந்த 3வது இருக்கக்கூடிய ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் பகுதியை, முதல் பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அறிவினுடைய 5வது சக்தியின் முதல் பகுதி. அறிவு உயிரினங்களில் எப்படி இயங்குகிறது, அதுதான் அதனுடைய உயிரினங்களில் எப்படி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்ட்டு முதல் பகுதியாக பார்க்க போகிறோம். உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 உயிரினங்களாக பிரிக்கலாம். அதாவது ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு உடைய உயிரினங்கள், 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உள்ள உயிரினங்கள் இப்படின்ட்டு 6 வகையாக நம்ம பிரிக்கிறோம். இந்த 6 அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிலுமே அறிவு எப்படி இயங்குகிறது என்று பார்த்தா சுருக்கி விரித்தல். இதை மறந்துடாதீங்க. சுருக்கி விரித்தல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கி விரித்தல், சுருக்கி பதிவு செய்து விரித்தல் என்ற நிலையில் இயங்குது. இந்த 6 ஸ்டேஜ்லேயுமே சரி,
ஓரறிவாக இருந்தாலும் சரி, ஈரறிவாக இருந்தாலும் சரி, இல்லை 6வது அறிவு வரைக்கும் இருந்தாலும் சரி, இது வந்து உலக உள்ள அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான விதி. சுருக்கி பதிவு செய்து பின்பு விரித்தல். இந்த விஷயம், இந்த 3 வார்த்தை, இதை வந்து மறந்துடாதீங்க. சுருக்குதல், பதிவு செய்தல், விரித்தல். இதுதான் அறிவு இயங்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நிலை. இப்போ இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உள்ளங்கையில் ஒரு சின்ன விதையை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு பெரிய ஆலமரத்தோட ஒரு சின்ன விதையை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த உள்ளங்கையில் இருக்க அந்த விதையை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையை மட்டும் பார்க்குறீங்களா, இல்லை அந்த விதைக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? விதைக்குள்ளார ஒன்றுமே தெரியாது. இப்போ விதையை கட் பண்ணி உள்ளே பாருங்கள், ஏதாவது தெரியுமா? உள்ளே எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு சின்ன விதை தான் நம்ம உள்ளங்கையில் வச்சுருக்கோம், அதுக்குள்ளாரையும் எதுவுமே இல்லை. அந்த சின்ன விதை என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த விதைக்குள்ளார இருக்குது. என்ன இருக்குது? ஒரு பெரிய மரமே உள்ளே இருக்குது. சரிங்களா? எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பதிவு பெற்று சுருங்கிய நிலையில் இருக்குது. பதிவாக சுருங்கிய நிலையில் இருக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஆலமரம் விதை வந்து மண்ணில் போட்டிருக்கோம். அது வளர ஆரம்பிக்குது. அது முதல் முறையாக மண்ணிலிருந்து துளிர் விட்டு மேலே வந்ததுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக செடியாகி பெரிய மரமாகி அதில் இலைகள் வந்து எல்லாம் வந்து அதனுடைய மொத்த தன்மையுமே, அந்த ஆலமரத்தினுடைய உருவம், அதனுடைய மொத்த தன்மை, அதனுடைய தன்மை, அதனுடைய குணங்கள், அப்புறம் அதனுடைய அழகு எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆலமரத்துக்கும் ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு மையம் உண்டு அந்த உடலுக்குள்ளார. அந்த ஆலமரத்துக்கு அது மரம்தான் உடல். அதுக்குள்ளார உள்ள அந்த மையத்தில் அது பதிவாகுது. எப்படி அது வந்து நேச்சுரல், இயற்கையாகவே. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு பொருள், எந்த ஒரு உயிரினம், எந்த ஒன்றை எடுத்துக்கிட்டாலும் அதை சுற்றிலும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆலமரத்தினுடைய மொத்த தன்மையையும் அதனுடைய மையத்தில் கொண்டு போய் பதிவு செய்யுது. பதிவு செஞ்சோன்னே அது என்ன ஆகுது, அந்த மையம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய, மரம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அந்த பதிவும் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், அந்த மரத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு மரத்தில் ஒரு பழங்கள் வருது. அப்போ அந்த பழத்தில் என்ன ஆகுது, அதில் உள்ள விதை ஃபார்ம் ஆகுது. அந்த விதைக்குள்ளாரையும் அது பதிவாகுது. ஸோ ஒவ்வொரு பழத்துக்குள்ளாரையும், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதைக்குள்ளாரையும் அந்த மரத்தினுடைய மொத்த தன்மையும் பதிவாகுது. இப்படி பதிவான அந்த விதையை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மரத்தை விட்டு பிரிச்சுட்டு கையில் வச்சுருக்கோம். இப்போ அந்த விதைக்குள்ளார என்ன இருக்குது, அது விதை இல்லை, அந்த ஹோல் ட்ரீயுமே அந்த விதைக்குள்ளே இருக்குது. ஆனால் கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த விதையை கொண்டு போய் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்ணில் போட்டோன்னே அந்த கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது மறுபடியும் விரித்து காட்டுது. இயற்கை வந்து அதை மறுபடியும் விரிக்குது. விரித்து காட்டுறது தான் என்ன சொல்கிறோம், அது செடியாக வளருது, மரமாக வளருது, மறுபடியும் அதே பழங்களை தருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 3 செயல் தான் நடக்குது அறிவு நிலையில். ஒன்று வந்து சுருக்குதல், அந்த வெளியில் நடக்கக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அந்த மரத்தினுடைய மொத்த தன்மைகளையும் ஒன்றா சுருக்குது. எப்படி இத்தினூண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு எம்டி ஸ்பேஸில் சுருக்குது. அங்கே வந்து எதுவுமே இல்லை, அது அந்த இடத்துல ஒரு பொருளே இல்லை, ஒரு எம்டினஸ் தான் மையம்ங்கிறதே எம்டினஸ். அந்த மையத்தில் சுருக்கி வைக்குது. அதை கருமையம் அப்படின்னு சொல்கிறோம், ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மையத்தை யாராலையும் பார்க்க முடியாது, அது ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது. ஆனால் அந்த மையத்தில் வந்து பதிவு செய்யுது. அந்த மையத்தில் பதிவு செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுது, அப்படியே வந்து திரும்ப வந்து விரிக்குது. விரித்து காட்டுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுருக்குதல், பதிவு செய்தல், விரித்தல், இந்த 3 தாங்க இந்த உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு சின்ன பென்ட்ரைவ் எடுத்துக்கணும்.
நம்ம லாங்குவேஜில் வரும். ஒரு சின்ன பென்ட்ரைவ், ஒரு 512 ஜிபி பென்ட்ரைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் தான், உள்ளங்கையில் வச்சு பாருங்கள். இப்போ இந்த பென்ட்ரைவில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பென்ட்ரைவுக்குள்ளார 1024 மணி நேரம் ஓடக்கூடிய 512 படம் உள்ளுக்குள்ளார பதிவு பண்ணி வைக்க முடியும். இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பென்ட்ரைவை கண்ணால் பாருங்கள், தெரியுதா? அதை உடச்சி பார்த்தா தெரியுதா? இல்லை. அப்போ என்ன இருக்குது, அந்த 1024 மணி நேரமும் வெளியில் உள்ள நடந்த காட்சிகளை அது என்ன பண்ணியிருக்கோம், அதை அப்படியே படம் பிடிச்சி சுருக்கி ஒரு இடத்துல பதிவு செஞ்சு வச்சுருக்கோம். அந்த பதிவு செய்து வைக்கக்கூடிய அந்த கருவி, பதிவை வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் பென்ட்ரைவ். அதுக்குள்ளார என்ன இருக்குது, பதிவுகள் ஃபுல்லாகவே சுருக்கி இருப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த பதிவு செஞ்ச இதை விரித்து காட்டணும். இப்போ முன்னாடி விதையில் பார்த்தோம், எப்படி விரிக்க முடியும்? மண்ணில் போட்டால் விரித்து அது செடி மரமாக வருது. இதே மாதிரி இந்த பென்ட்ரைவில் இருக்கிறத விரித்து பார்க்கணும். எப்படி பார்க்குறது? அதுக்கு தான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டருடைய டெக்னாலஜி மெக்கானிசம் அது என்ன பண்ணுது, அதை விரித்து காட்டுது, ப்ராசஸிங் பண்ணி விரித்து காட்டுது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது. அல்லது மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது அது மொபைலில் விரித்து காட்டுது. அப்போ என்ன ஆயிடுது, ஓடிஜி கேபிள் போட்டு மொபைல்லையும் பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அப்போ அது மொபைலில் விரித்து காட்டும். அப்போ சுருக்கிறது இயற்கையோட செயல், சரிங்களா? அதை பதிவு செய்கிறது, அது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோரேஜில் பதிவு செய்கிறோம், திரும்ப அதை விரிக்கிறோம். இந்த சுருக்கி வைக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இத்தினூண்டு டிவைஸ்குள்ளார 1024 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம், அதில் உள்ள அவ்வளவு காட்சிகள், அவ்வளவு பேருடைய உழைப்பு. அந்த 1024 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை எத்தனை வருஷமாக எடுத்திருப்பாங்க, அவ்வளோ வருஷம் எடுத்தக்கூடிய அவ்வளோ நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு இத்தினூண்டு பென்ட்ரைவுக்குள்ளார சுருக்கி மையத்தில் வச்சுருக்காங்க. இதே தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதே 512 ஜிபி ஒரு பென்ட்ரைவில் 1,07,724 புக்ஸ் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஏன்னா ஒரு புக்கு மேக்ஸிமம் 5 MBலே இருக்குது. உங்களுக்கு ஒரு ராமாயணம் புக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஒரு 5 MBயில் ஸ்டேட்லேயே இருக்குது. வெறும் 5 MB தான் ஒரு புக்கு. இவ்வளோ பெரிய புத்தகம். அந்த காலத்தில் லைப்ரரியில் அதை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கையில் அந்த பென்ட்ரைவ் வச்சு பார்த்தா அந்த பென்ட்ரைவுக்குள்ளே ஒன்றும் தெரியாது. அதை சுற்றியில் வச்சு அடித்து உடச்சி பார்த்தாலும் அதுக்குள்ளார ஒன்றும் தெரியாது. ஏன்னா அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, கம்ப்ரஸ்டு ஸ்டேட். இங்கே தான் ரகசியங்கள் எல்லாம் இருக்குது, அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறது கண்களுக்கு தெரியாது, ஆனால் அதை நம்ம விரித்து பார்க்கும்போது கண்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது ஒவ்வொன்றையும் வந்து பதிவு செஞ்சு பின்னாடி அதை விரித்து காட்டுறது தான் உயிரினங்களில் அறிவு இயங்கக்கூடிய ஒரு முக்கியமானது. இது உயிரினங்கள்லையும் இருக்குது, பொருள்களில் கூட இதை நம்ம பண்ணுறோம். அதுக்கு தான் பென்ட்ரைவும் சொன்னேன், விதையும் ஒரு உதாரணமாக சொன்னேன். இதே சுருக்கி விரித்தல் தான் நம்மளை சுற்றி ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க, அதை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறாங்க வயர்லெஸ்ஸாக, எல்லாம் சுருக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பதிவை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அலைகளாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மறுபடியும் அது ஒரு இடத்துக்கு வந்தோடனே அதை விரித்து பார்க்குறோம். அந்த இடத்துல கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் விரித்து பார்க்கும்போது அங்கே என்ன ஆயிடுது, அங்கே வந்து அந்த காட்சிகள்லாம் தெரியுது. இப்படி தான் வந்து டிவி ஃபங்க்ஷன் ஆகிறது, சிடி, பென்ட்ரைவு, மொபைல் எல்லாத்தோட டெக்னாலஜியும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுருக்குதல், பதிவு செய்தல், விரித்தல் இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறதே கிடையாது, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே கிடையாது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவைசஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே வந்து அடிபட்டு போயிடும். இந்த இயற்கையினுடைய இந்த விதியை வச்சு தான் எல்லாமே வந்து செயல்படுறது. இப்போ இதே விதி நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம ஒரு தக்காளி விதையை போய் மண்ணில் போடுறோம், ஏன் அதுக்குள்ளேருந்து ஆலமரம் வர மாட்டேங்குது? இதே ஒரு பெண்ணோட வயிற்றில் ஏன் ஆட்டுக்குட்டி பிறக்க மாட்டேங்குது? ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு உயிரினத்தினுடைய உருவம், அந்த உயிரினத்தினுடைய தன்மை, அதனுடைய குணம், அதனுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய நோய், அதனுடைய அனுபவங்கள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தையும் பதிவு செய்து உள்ளுக்குள்ளார வச்சுக்குது. உகந்த சூழ்நிலை,
காலம், வயது, பிறவி வரும்போது விரித்து காட்டுது. ஸோ இப்போ உங்களுக்குள்ளாரையும் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓரறிவு தாவரமாக இருந்ததுலேருந்து அடுத்து 2வது அறிவாக வந்து 3வது அறிவாக 2வது அறிவு புழுவாக வந்து 3வது அறிவு எறும்பு பூச்சி இனங்கள்லேருந்து அப்படியே 4வது அறிவு 5வது அறிவு 6வது அறிவு வரைக்கும் வந்து அதில் முதல் மனிதன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு என்ன மனிதனாக இருக்கீங்களோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்த அந்த பதிவு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதே தவிர உடலில் தான் மாற்றிக்கிறோமே தவிர பதிவுகள் அப்படியே உங்களுக்குள்ளார தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பிறவியில் என்னவா இருந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுமா? ஒரு பிறவியில் நடந்தது இன்னொரு பிறவியில் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த பதிவு உங்ககிட்ட தான் இருக்குது. போன பிறவியில் நடந்த பதிவும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு முந்தின பிறவியில் நடந்த பதிவும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி விலங்குகளாக இருக்கும்போது என்ன உங்களுக்கு நடந்துச்சோ அந்த பதிவு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தாவரமாக முதல்ல தாவரமாக இருக்கும்போது என்ன பதிவு இருந்துச்சோ அந்த பதிவும் இப்பயும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த அந்த பதிவு வந்து என்றைக்கும் உங்களை விட்டு போகிறதே கிடையாது. நீங்கள் உடலை தான் மாற்றுவீங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இதில் வேற ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆகி நம்ம ஒரு குழந்தையாக என்ன பண்ணிடுறோம், அந்த கருமையத்தை மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவோம். இது எப்படின்னா ஒரு மெயின் சோர்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான செய்திப்பா, இதுக்குள்ளே முக்கியமான ஃபைல்லாம் நிறையா இருக்குது, இதை வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஆனால் கூட ஆயிரும், இதோட பதிவு வந்து நீ ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கோ, இன்னொரு சிடியில் காப்பி பண்ணி வச்சுக்கோ, இல்லை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுக்கோ, இல்லை ஒரு சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுக்கோன்றாங்க. ஏன்னா இது லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து டோட்டலாகவே எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், அதை ஒரு சிடியில் இல்லை பென்ட்ரைவில் இல்லை கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதிலிருந்து இன்னொரு காப்பி வேறு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் அதிலிருந்து இன்னொரு காப்பி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி ஆயிரக்கணக்கான காப்பி எடுக்க முடியும். இதே மாதிரி தான் மனுஷன் என்ன பண்ணுறான், அவனுடைய வினைப்பதிவுகள் அவனுக்குள்ளாரையே தான் இருக்குது. ஒரு 25 வயசு அந்த ஸ்டேஜ் வரும்போது அவனுடைய யோசிக்கிறான், இயற்கையே பாருங்கள் எப்படி பிளான் பண்ணுதுன்னு. இவனுடைய பதிவு வந்து தொடர்ச்சியாக இவன்கிட்ட தான் இருக்கணும். இவனுக்கு பின்னாடி வயசாகும், இந்த உடல் முதுமை அடையும். அப்போ வந்து இந்த பதிவு வந்து கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்மளால் இந்த உடலை பயன்படுத்த முடியலை, இந்த உடலுக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படிங்கும்போது, அது பழசாயிடுச்சுங்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், உடலை மட்டும் மாற்றிக்கிறோம். அதுவும் என்ன பண்ணுறோம், முன்னாடியே சாகிறதுக்கு முன்னாடியே மாற்றிக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிறந்த குழந்தைங்களுக்கு கருமைய பதிவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க உடம்புல ஒரு நோய் இருக்குது, அது ஃபுல்லாக அவங்க உடம்புக்குள்ளே, அதான் நம்ம முன்னாடி சொன்ன ஒருத்தருடைய உடலினுடைய தன்மையும் கருமையத்தில் பதிவாகணும். இப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோயும் அவருடைய கருமையத்தில் பதிவாகும். கருமையங்கிறது எங்கே இருக்குது, நம்ம உடம்புல உடலினுடைய மையத்தில் இருக்குது. வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக நம்ம உடம்புல ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா எது சென்டரோ அதுதான் கருமையம். அந்த இடத்துல தான் நம்மளுடைய உடலினுடைய தன்மை பதிவாகுது, நம்ம உடம்புல உள்ள நோய் பதிவாகும், நீங்கள் எண்ணக்கூடிய அவ்வளோ எண்ணங்களும் பதிவாகும், நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு செயல்களும் பதிவாகும். அந்த பதிவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்யாணம் ஆனே உங்களுடைய குழந்தைக்கு ஒரு காப்பி கொடுக்குறீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த காப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. அப்போ குழந்தைங்கிறது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி. அது பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா உருவத்தில் முக ஜாடையில் உங்களை மாதிரியே இருக்கும். உடனே நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பையன் அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறான், இந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவை மாதிரியே இருக்கிறா அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதிவு மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுடைய பதிவும் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரோட பதிவு வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவோட பதிவு வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அதோடைய முக ஜாடையெல்லாம் மாறும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாதிரியே இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அவங்க செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு தாத்தா இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவன் பண்ணுறான், பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவன் பண்ணுறான். இதெல்லாம் என்னென்னா கருமையம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்குது. ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ். பதிவுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உடல் மட்டும்தான் என்ன ஆகுது, நமக்கு வந்து அழிய வேற ஒரு உடல் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம பிறக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இந்த இடத்துல தான் நிறையா பேர் இந்த பிறவியவே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது என்னால் முந்தின பிறவியில் நடந்ததை தெரிஞ்சிக்க முடியுமா,
அடுத்த பிறவியில் நடக்கிறத தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். முந்தின பிறவிங்கிறது முதல்ல என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதை தவறான கருத்து சமுதாயத்தில் இருக்குது, மற்ற இடத்துலையும் இருக்குது. முந்தின பிறவி அப்படிங்கிறது உங்கள் அப்பா தான், உங்கள் அம்மா தான். அவங்களுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள். அவங்களுடைய கருமைய பதிவுகளை உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய உடலும் அவங்க தந்தது தான். அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இந்த உடலும், அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கருமைய பதிவுகளும். ஸோ உங்களுடைய அடுத்த பிறவிங்கிறது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் மனுஷனாக பிறக்க போகிறீங்களா, மாடாக பிறக்க போகிறீங்களா, ஆடு மாடாக பிறக்க போகிறீங்களான்றதை வச்சுலாம் கிடையாது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய குழந்தையாக நீங்கள் மறுபடியும் என்ன ஆகுறீங்க, பிறந்துடுறீங்க. ஸோ அந்த கருமையத்தினுடைய ஒரு காப்பியை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு உடலை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, ஒரு குழந்தை ஸ்டேஜிலேருந்து வளர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்த வயசான இந்த உடலும் இருக்கும், இது இறந்துடும். இது இறந்தோடனே கூட இந்த உடல் அழியும். இந்த உடலுக்குள்ளார இருந்த கருமையம் இருக்குது பாருங்கள், அது அழியாது. ஏன்னா அதுக்குள்ளார நிறைவேறாத பதிவுகள்லாம் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அது அப்படியே இறந்தோடனே அந்த வெட்ட வெளியில் தான் உங்களை சுற்றி தான் அந்த உடலை இறந்தாலும் கூட அதை சுற்றி தான், அந்த வீட்டை சுற்றி தான் நிலவி இருக்கும். அதை அந்த யார் உள்ளே வாங்கிக்க முடியும், தங்களுடைய கருமையத்தோடு சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதையும் பிள்ளைங்க தான் செஞ்சாகும். அதை ஈமச்சடங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். திதி வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதை செஞ்சு அதை பையனே சாப்பிட்றணும். சாப்பிட்டா அவங்க அப்பா அம்மா இவங்களுக்குள்ளாரே ஐக்கியமாயிருவாங்க. தந்தை தாயினுடைய கருமையம் பிள்ளைங்க கூட தான் ஈஸியாக அட்டாச் ஆகும். பிள்ளைங்களுடைய நேச்சரும் அப்பாவுடைய நேச்சரும் ரொம்ப ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இறந்ததுக்கு பிறகு பையன் மனம் அதை ஏற்றுக்கிறதுக்காக எந்த தீதி சடங்குகள் எதுவுமே செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அந்த பையனுக்கு சேராது. அந்த ஆவி வேறு யாராவது ஒருடைய உடம்பை தேடி தான் போய் அங்கே தன்னுடைய கருமையத்தை இணைச்சிக்கிட்டு ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் கருமையத்தினுடைய கருமையம் என்று சொல்கிறோம். அந்த கருமையம் தான் ஸ்டோரேஜ் டிவைஸ். மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒன்றையும் பதிவு செய்யக்கூடிய ஒன்று இந்த கருமையம். இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு சும்மா போன வருஷம் நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களால் தெரியும், உங்களால் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி? போன வருஷம் நடந்த அந்த இன்சிடெண்ட்டு உள்ளுக்குள்ளே பதிவாகி உங்களுடைய கருமையத்தில் இருக்கு. அதாவது மூளைங்கிறது விரித்து காட்டக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். அந்த மூளையிலையும் பதிவாகுது. ஆனால் கருமையத்தில் இருக்கிறது தான் மையப்பதிவு, ஸ்டோரேஜ் டிவைஸ் கருமையம்தான். சரிங்களா? பென்ட்ரைவுங்கிறது கருமையம்தான். கருமையம்தான் பென்ட்ரைவ் மாதிரி. ஆனால் அதை விரித்து காட்டக்கூடியது தான் மூளை தான் அந்த ஃபங்க்ஷனை செய்யுது. அப்போ முதல்ல ஒரு பதிவு மூளையில் ஆகும். அப்புறம் அந்த பதிவு மறுபடியும் சுருக்கி இருப்பாக கருமையத்துக்கு வந்துடும், ஜெனட்டிக் சென்டருக்கு. இப்போ நீங்கள் அந்த போன வருஷத்தில் நடந்த அவ்வளோ செயல்களும் அங்கே பதிவாயிருக்கு. போன வருஷம் மட்டுமா, அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 10th படிக்கும்போது ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்ததுன்னு கண்ணை மூட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவும் உங்களால் நினச்சி பார்க்க முடியும். ஏன்? அவ்வளவும் ஏற்கனவே உங்களுக்குள்ளார பதிவாயிருக்கு. அந்த பதிவை எடுத்து விரித்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஸ்க்ரீனாக தெரியும். அப்படி மைண்டில் ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த காட்சிகளையெல்லாம் பார்க்குறதுக்கு காரணமாக இருக்குது மூளை. அதுதான் கம்ப்யூட்டர் மாதிரி, டிவி மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகி விரித்து காட்டுது. ஸோ இது இவ்வளோதாங்க. இந்த இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், இல்லை மற்றவங்க உங்களை சுற்றி இருக்காங்க. பிறருடைய வாழ்வில் நடந்ததை அவர்கள் சொல்லாமலே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எங்கே பதிவாயிருக்கும்? அவருடைய கருமையத்தில் தான் பதிவாயிருக்கும். அவருடைய கருமையத்தில் என்ன பதிவாயிருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கிட்டீங்க, அதை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த அவ்வளோ சம்பவத்தையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கு போன பிறவி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா உடல் தான் மாறி இருக்கு, பதிவு உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படி உள்ளே போய் அந்த பதிவை பார்க்குறது, போன பிறவியில் உள்ள பதிவை பார்க்குறது? இந்த பிறவியில் வரைக்கும் நடந்ததை இந்த மூளையை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மூளை வழியாக தான் பதிவாகி உள்ளே வந்துச்சு. ஆனால் போன பிறவியில் நடந்ததெல்லாம் வேற ஒரு மூளை வழியாக, வேற ஒரு உடலில் இருந்த மூளை வழியாக பதிவானது. அந்த மூளை அழிஞ்சு போச்சு. அதோட நடுவில் அந்த நினைவுகள் இடையில போயிட்டு திரும்ப வந்ததுனால அந்த பதிவுகளில் இப்போ நம்மளால் எடுத்து பார்க்க முடியல. ஆனால் அதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா,
இந்த விதியை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இறந்து போன ஒருவரோட தொடர்பு கொண்டு அவருடைய அனுபவத்தை பெற முடியுமா? கண்டிப்பாக பெற முடியும். அவருடைய கருமையத்தில் தான் அது இருக்கும். அவர் இறந்து போனவருக்கு உடல் கூட கிடையாது, அந்த கருமையம் மட்டும்தான் வெளியில் சுற்றிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு அந்த கருமையத்தை ரிசீவ் பண்ணி உங்களுடைய கருமையத்தோடு இணைச்சிக்கிட்டிங்கன்னா அவருடைய அனுபவம் அவ்வளவு அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவு விஷயமும் உங்களுடைய நாலேஜாக மாறிடும். உங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவருடைய கருமையத்தை தொடர்பு கொண்டால், அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக இறந்து போன ஒருவருடைய இதை கூட நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய ஞானியர், அறிவாளிகள், சயின்டிஸ்ட்டு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அவ்வளோ பேருடைய கருமையமும் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி அந்த இதை உங்களால் பெற முடியுமா? அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பெற முடியுமா? அந்த கருமையத்தை நீங்கள் பயன்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கருமையம் உங்களுடைய கருமையத்தோடு இணையணும். அதாவது வெளியில் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, ஒரு பென்ட்ரைவில் ஒரு இது இருக்குது, விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நிறையா ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது கம்ப்யூட்டர்லேயும் விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் கொண்டு வர முடியுமா? முடியாதா? முடியும். என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் போயிட்டு அந்த பென்ட்ரைவ் சொருகிறோம், இங்கே இருக்க ஃபைலெல்லாம் தூக்கி கம்ப்யூட்டருக்குள்ளே போடுறோம், திரும்ப அந்த பென்ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இல்லை பென்ட்ரைவ்லேயும் காப்பி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இதில் உள்ளதை காப்பி மட்டும் பண்ணி அதில் போட்டு பென்ட்ரைவை எடுத்துடுறோம். இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துருச்சா இல்லையா? இவ்வளோதாங்க இறந்து போன ஒருவருடைய கருமையத்தை தொடர்பு கொண்டு நாமளும் அதை பயன்படுத்தி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அறிவு நிலையில், அமைதி நிலையில் நீங்கள் இருக்கும்போது இந்த ரகசியம் இன்னும் ஆழமாக அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்கள் உங்களிடம் வெளிப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த சுருக்குதல், பதிவு செய்தல், விரித்தல் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கர்ம வினை பதிவுகள், பாவங்கள் அப்படிலாம் கூட சொல்கிறோம். சில பேர் ஏன் குடியை விட முடியல, அவங்களால சில பேர் புகைப்பிடிக்கிறத விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாளாக குடித்தார், அந்த எத்தனையோ நாளாக குடிச்சு அவ்வளோ அந்த ஒவ்வொரு தடவை குடிக்கும் போது அவர் அடைந்த அனுபவங்கள், அந்த சந்தோஷம், அந்த செயல் எல்லாமே அவருக்குள்ளே பதிவாயிருக்கு. உள்ள பதிவானது மறுபடியும் அதே சூழ்நிலை, அதே டைம் வரும்போது மறுபடியும் என்ன ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த உடல் ஒரு கருவியாக செயல்பட்டு அந்த பதிவை விரித்து காட்டுறதுக்கு, மறுபடியும் அதே செயலை செய்கிறதுக்கு உங்களை தூண்டும். இப்போ அவருக்கு அந்த பதிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர் குடியே இல்லாதவங்கள எடுத்துக்கோங்க. ஏன் அவங்க டெய்லியும் குடிக்கணும்னு அவங்களுக்கு தோன்றதில்லை சாயந்தரம் அந்த டைம் வந்தால்? ஏன் இவருக்கு மட்டும் டெய்லியும் சாயந்தரம் கரெக்டாக அந்த டைம் ஆனோடனே அவருக்கு திரும்ப குடிக்கணும்னு தோணுது? அப்போ பதிவுகள் தான் ஏற்கனவே உள்ள பதிவாகுது. பல நாள் செஞ்ச பதிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பதிவு திரும்ப அதே நாள் அதே நேரம் வரும்போது திரும்ப தூண்டும் போது மறுபடியும் அதே செயலை செய்வோம், மறுபடியும் மேல் பதிவை உருவாக்குவோம், மறுபடியும் அந்த பதிவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உடனே என்ன பண்ணுவோம், நான் இந்த செயலை இனிமேல் செய்யவே மாட்டேன், நாளையிலேருந்து குடிக்கவே மாட்டேம்மா, ஓ மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மேலே, பொண்டாட்டி மேலாம் சத்தியம் பண்ணுவோம். சத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அப்படியே இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது, எல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக சாயந்தரம் வரும். சாயந்தரம் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் அந்த பதிவுகள் உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் அதே நேரம் அதே சூழ்நிலை வரும்போது அது தூண்டப்படும் போது என்ன ஆகுது, ஐயோ என்ன பண்ணுறது சார், சும்மா அப்படியே ஏதாவது ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே நடக்கிறோம். அப்படியே வாக்கிங் போயிட்டு வரும்போது திடீர்னு மைண்ட் மாறுது, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ், ஐயோ இது என்னால் விடவே முடியாது போல இருக்கே, இன்றைக்கி எப்படி விட்டே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். அப்பயும் அந்த பதிவு தூண்டுது. கடைசியாக என்னாகும், சரி இன்றைக்கி ஒரு நாள் தான், இதுக்கு மேலே உனக்கு நான் சான்ஸ் தரமாட்டேன், வேணா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தெரியாமல் குடிச்சிக்கோ, வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாமல், ஆனால் நாளையிலேருந்து நீ விட்டுறணும் அப்படின்னு உங்களுடைய மைண்டை ஒரு ட்ராமா பண்ணி உங்களுக்கு மறுபடியும் சொல்லணும். உடனே என்ன பண்ணிடுறாரு, சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தான், ஆனால் கொஞ்சம் தான், இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுவார், மறுபடியும் அதே கடைக்குள்ளே போயிடுவார், மறுபடியும் சாப்பிட வேண்டியது. இதில் என்ன ஆயிருன்னா, சில பேர்லாம் ரொம்ப நாள் பழகினவங்களுக்கு
அதை விடணுங்கிற எண்ணம் கூட இருக்காது. இவராது விடணுங்கிற எண்ணம் வந்து போராடிட்டு இருக்க ஸ்டேஜில் இருக்கார். நீங்கள் ரொம்ப ஒரு முத்தின ஸ்டேஜுக்கு போய் அந்த பதிவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பதிவை உங்களால் விடவே முடியாது. புகைப்பிடிக்கிறத செய்யாதீங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நானும் எத்தனையோ என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களால விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பதிவுகள் தான். அந்த பதிவுகள் ஸ்ட்ராங்காக உள்ளே ஆகிட்டே வர வர இதை விடுறது கஷ்டம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த பதிவை நீங்கள் போராடி நீங்கள் வந்து அந்த பதிவை செயல்படுத்தாமல் ஒரு வாரம் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 10 days கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதம் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதமும் அதை செய்யாமல் ஒரு பதிவை உண்டாக்குனீங்க பார்த்தீங்களா, இந்த பதிவுனால் அந்த பழைய பதிவு நியூட்ரலைஸ் ஆயிரும். அது வந்து என்ன ஆயிரும், இப்போ உங்களுக்கு அதே நேரம் வரும்போது அந்த எண்ணம் தோணாது. இப்போ ஒரு ஸ்டேஜில் நல்லா டீ காஃபி குடிச்சிருக்கேன், ஒரு ஸ்டேஜில் சிக்கன் இதெல்லாம் வந்து ஒருத்தர் சாப்பிட்றாங்க, இன்னொரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கும் போது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மாதம் பழகிட்டோம் அப்படின்னா ஒரு புதிய பதிவை உள்ளே ஏற்றிடுறோம். அப்போ என்ன ஆயிருன்னா அதிலிருந்து நம்மளால் எளிதாக விடுபட முடியும். இதே மாதிரி தான் டீ காஃபி சாப்பிட்றவங்களால அதை விட முடியாது. நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்க அதை எவ்வளோ தான் சத்தியம் பண்ணாலும் வச்சாலும் விட முடியாது. அதை விடுறதுங்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை நாள் நல்ல பதிவை அதை செய்யாமல் இருந்து எப்படி மேல் பதிவை உண்டாக்குறீங்கிறத வச்சு மட்டும்தான் இருக்கே தவிர வெறும் மனசில் நினைக்கிறதுனாலையோ ப்ராமிஸ் பண்ணுறதுனாலையோ சத்தியம் பண்ணுறதுனாலையோ உறுதிமொழி எடுக்கிறதுனாலையோ ஒன்றும் நடக்காது. மறுபடியும் அதே பதிவுகள் விரித்து காட்டுதல்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி, அது இயல்பாக நடக்கக்கூடியது. அதை நீங்கள் மறுபடியும் மேல் பதிவு உண்டாக்கி மட்டும்தான் தடுக்க முடியும். ஸோ இந்த ஐந்தினுடைய இந்த 5வது சக்தியை, உயிரினங்களில் நடக்கக்கூடிய இந்த 5வது சக்தியை புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபட முடியும். அப்போ தான் ஆன்மீகத்திலையும் முன்னேற முடியும். அப்புறம் இந்த உயிரினங்களில் அறிவு வந்து இன்னொரு நிலையில் இயங்குது. ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன ஒன்று எப்படி இயங்குதுன்னு சொன்னோம், சுருக்குதல், பதிவு செய்தல், விரித்தல். இதை நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ரகசியங்களை இதில் தெரிஞ்சுக்க முடியும். 2வது இது எப்படி இயங்குது உயிரினங்களில் அப்படின்னு சொன்னால், தொட்டு அல்லது தொடுவதை உணர்தல். நாம் ஒன்று தொட்டு உணர்றது அல்லது நம்மளை இன்னொருத்தர் தொடுறதை உணர்றது. இதுதான் முதல் அறிவாகிய தாவரங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தாவரங்கள் இன்னொன்று தொடாது, நாமளே பக்கத்தில் போய் நின்று நம்ம மேலே பட்டாதான் உண்டு அதனுடைய இலைகள். அப்போ நாம் அதை தொடுறோம் அப்படின்னா அதால் உணர முடியும். இப்போ ஒரு மனிதனை நீங்கள் தொட்டு பாருங்கள், தொட்டால் அவரால் கண்ணை மூடி இருந்தால் கூட அவரால் உணர முடியும். இதுக்கு தோல் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து காரணமாக இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோல் அப்படிங்கிறக்கூடிய கருவி, அதன் மூலிமா அந்த புலன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் உணர்கிறோம். 2வது அறிவு உயிரினங்களில் என்ன இருக்குது அப்படின்னா சுவைத்து உணர்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எங்கே உருவாகுதுன்னா, இந்த முதல் அறிவாகிய தாவரம், அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான், தாவரத்துக்கு சாப்பிட்றது தெரியாது, சுவைச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிறது தெரியாது. அதனால தான் அது ஓரறிவு உள்ள உயிரினம் அப்படின்னு சொல்கிறோம். 2வது அறிவு அந்த தாவரத்திலிருந்தே தான் உருவாகுது. அதாவது அதுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய சக்தி அதிகமாகும் போது அப்போ அது என்ன ஆகுது, இப்போ ஒரு தாவரத்தில் தான் பழங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பழத்துக்குள்ளார என்ன இருக்குது, அந்த அறிவினுடைய சக்தி முழுக்க முழுக்க இருக்குது. அது மேற்கொண்டு பெருகிட்டே வருது. அப்போ ஒரு ஸ்டேஜில் பூவாக இருக்குது, இன்னொரு ஸ்டேஜில் பிஞ்சாகுது, அப்புறம் வந்து ஒரு காயாகுது. இது என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய சக்தி, அந்த விரிக்கக்கூடிய சக்தி, நான் சொன்னேன் இல்லைங்களா, பதிவு செஞ்சிருச்சு, சுருக்கி இருக்குது, இப்போ வந்து செடியாக வளரும் போது விரிக்குது. அந்த விரிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அதிகமாகுது. இன்னும் அதிகமாகும் போது காயாகுது, இன்னும் அதிகமாகும் போது பழமாகுது, மரத்திலேயே பழமாகுது, இன்னும் அதிகமாகுது. அது என்ன ஆகுது, ரொம்ப பழுத்துருது, மரத்திலேயே ரொம்ப பழுத்துருது, பழுத்து கீழே விழுந்துருது, அல்லது மரத்திலே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் கூட என்ன ஆகுது, இன்னும் வந்து அதிகமாகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த அறிவே தான் என்ன ஆகுது, 2வது நிலைக்கு வருது. என்ன அப்படின்னா சுவைத்தல் என்ற ஒரு அறிவு நிலைக்கு உயருது. அங்கே தான் மண்புழு, அந்த ஒரு புழு என்ற ஒரு ஸ்டேஜ், அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பழத்துக்குள்ளாரையே உருவாகுது. ஒரு பழத்துக்குள்ளார கொண்டு போய் யாரும் ஒரு புழுவை உள்ளே வச்சு அந்த பழத்தை மூடி வைக்கல, அதனுடைய தோலை வச்சு யாரும் மூடலை. பழத்துக்குள்ளார எப்படி புழு வந்துச்சு, அதுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சக்தி, அறிவினுடைய சக்தி பொங்கி வெளியில் வரும்போது, அதனுடைய வேகம் அதிகரிக்கும் போது, அந்த விரித்தல் அப்படின்ற வேகம் அதிகரிக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா அது ஒரு உயிரினமாக அடுத்த ஸ்டேஜ் புழுவாக வருது.
ஸோ இந்த புழுவாக வந்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், புழுவுக்கு 2 அறிவு வந்துடும். ஒன்று வந்து புழு தரையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தொட்டு பார்க்குறோம், தொட்டு பார்க்கும்போது நெளியும், இங்கேயும் அங்கேயும் ஓடும் புழுவெல்லாம். அப்போ அதுக்கு உணர்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, தொட்டு பார்த்தா உணர்றது. ரெண்டாவது சுவைத்தல் என்பதும் இருக்குது. அந்த பழத்தையே சுவைத்து அதுக்குள்ளே அது உயிர் வாழும். ஸோ சுவைத்தல் என்ற ஒரு அறிவு அந்த புழுவுக்கு வந்துடுது. மண்ணில் இருந்துச்சுன்னா மண்ணையே சுவைத்து உயிர் வாழும். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இதையே சுவைத்து உயிர் வாழும். இது தொடுதல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, இந்த 2 உணர்வும் வர்றதுனால அதை ஈரறிவு உள்ள உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே புழு சில இடங்களில் வந்துட்டு ரெக்கை முளைச்சி பறக்க ஆரம்பிக்கும் போது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருக்கக்கூடிய தேனை இங்கே இருந்துக்கிட்டே நுகர்ந்து நேராக அந்த தோட்டத்துக்கு போய் அந்த செடிக்கு போய் அந்த பூக்கிட்ட போய் உட்காந்து அந்த சுவையை வந்து அந்த தேனை ருசித்து சாப்பிடுது. ஸோ 2வது அறிவில் பெற்ற சக்தி என்னது? சுவைத்தல். அந்த சுவைத்தல்ன்ற அறிவு மேற்கொண்டு பெருகுது. பெருகுனோன்னே இந்த புழு என்ன பண்ணுது, தான் இருக்கிற இடத்த சுற்றி பார்க்குது. அங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே உணவு இல்லை. அப்போ எங்கடா உணவு இருக்குது, ஆனால் தேவையே அப்படின்ட்டு அந்த சுவைத்தல்ங்கிற சக்தி இன்னும் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு வேற எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்த தேடியும் போகக்கூடிய ஸ்டேஜுக்கு அது ட்ரை பண்ணுது. அப்போ தான் ரெக்கை முளைக்க ஆரம்பிக்குது. அப்போ அது என்ன ஆயிடுது? வண்டாக மாறிடுது. ரெக்கை முளைச்சி அது எங்கே அந்த இடம் இருக்குது அப்படின்னு மோந்து பார்த்து தேடி அந்த இடத்துக்கே போயிடுது. ஒரு தடவை அந்த மாதிரி போய் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அடுத்து வந்து அது எங்கே அந்த வண்டு வந்து எந்த இடத்துல தேன் இருந்தாலும் அந்த இடத்த நுகர்ந்து தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் சுவைத்து சாப்பிடும். அப்போ நுகர்தல்ன்ற சக்தியும் இப்படி தான் வந்து அதுக்குள்ளார வருது. ஸோ இதை தான் 3 அறிவு உள்ள உயிரினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வண்டுகள் இதெல்லாம், எறும்புக்கும் அந்த சக்தி இருக்குது. பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இனிப்பை வைக்கிறோம். ஒரு மனுஷன் வந்து இந்த சக்தியை பயன்படுத்தாதனால அவனுக்கு இப்போ அந்த சக்தி அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் அவனுக்குள்ளே தான் இருக்குது, அவன் அதை பயன்படுத்தாமலே வச்சிட்ருக்கான். ஏன்னா ஒரு சாதாரண எறும்பை பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இனிப்பை வைக்கிறான். அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அது அப்படியே நுகர்ந்து பார்த்துட்டே வந்து அந்த இடத்துல இனிப்பை வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுது. இதே நான் ஒரு இனிப்பை ஒளிய வச்சா நீங்களோ நானும், ஒருத்தர் ஒரு இனிப்பை ஒளிய வச்சா நீங்களோ நானோ அதை வீட்டுக்குள்ளார எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு நுகர்தல் சக்திங்கிறத நம்ம பயன்படுத்துகிறதையே விட்டுட்டோம். நுகர்ந்து தான் ஒரு பொருளை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தை நம்ம டோட்டலாக விட்டுட்டோம். சில பேருக்கு அந்த வாசனை சுத்தமாகவே போயிடும். ஒரு பூவையே கொடுத்து இது எப்படிங்க இருக்குது இந்த ஸ்மெல் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒன்றும் தெரிலைங்க, சளி பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 3வது அறிவுங்கிறது தொட்டு உணர்தல். ஸோ எறும்பை தொட்டால் அது குடுகுடுன்னு ஓடும், ஏன்னா தொடுவதை உணர்தல்ன்ற அறிவு இருக்குது. சுவைத்து உணர்தல், ஒன்றை வந்து சாப்பிட்டு அந்த சீனி அல்லது இனிப்பை சாப்பிட்டு உணரக்கூடிய அந்த அறிவு இருக்குது. நுகர்தல், வேற எங்கேயோ இருந்தாலும் மூக்குங்கிற ஒரு நுகர்தல் கருவியை, மூக்குன்ற கருவியை பயன்படுத்தி நுகர்தல்ன்ற அந்த அறிவு இருக்குது. ஸோ 3 அறிவு உள்ள உயிரினமாக செயல்படுது. இது இன்னும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 4 அறிவு உள்ள ஒரு உயிரினமாக மாறுது. எப்படி? உன்னை தேடியும் போயும் பார்த்தாச்சு, மூக்கில் நுகர்ந்து போயும் எல்லா உணவு இருக்கான்னு பார்க்குது, அப்பையும் வந்து உணவே இல்லை. எங்கடா அந்த உணவு இருக்குது அப்படின்ட்டு மறுபடி பறந்து போகுது, போய் பார்க்குது, எங்கேயுமே இல்லை. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வேகம் இன்னும் அதிகரிக்குது. வேணும் இன்னும் வந்து அடுத்த எனக்கு நிறைய வேணும் அப்படின்ற அந்த வேகம் அதிகரிக்கும் போது, அறிவினுடைய வேகம் அதுக்குள்ளார அதிகரிக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது பிச்சுக்கிட்டு அதனுடைய தலைப்பகுதி வழியாக அந்த சக்தி வெளியேறுது. அப்படி வெளியேறும் போது அங்கே ஒரு உறுப்பு உருவாகுது, அதுதான் வந்து கண். அந்த கண் வழியாக அந்த சக்தி வெளியேறி வெளியில் உணவு இருக்கா அப்படின்றத தேடுது. அப்போ அங்கே தான் பார்க்கும் சக்தி அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. இதான் வந்து 4வது சக்தி. அப்போ தான் சில வண்டினங்களுக்கு வந்து கண்களும் உருவாயிருது. அப்போ கண்கள் உருவாகி அந்த கண்களை வச்சும் அது பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுது. சில பூச்சிகளுக்கு வந்து கண் இருக்காது, பறந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து கண் இருக்காது. அது எங்கேயாவது முட்டி மோதி அப்படி தான் டப்புன்னு வந்து விழுகும். அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கண்களால் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது எப்போ கேட்குதுன்னா, ஒரு தேவை உருவாகுது. இன்னும் வேணும்,
முதல்ல பழத்தில் இருந்துச்சு, அந்த சக்தி அதிகமாக அதிகமாக சுவைத்தல்ன்றதுக்கு வந்துச்சு. மேற்கொண்டு அது அதிகமாக அதிகமாக அது வந்து உணவு கிடைக்காத போது இருக்கிற இடத்த தேடி போகும்போது நுகர்தல்ங்கிறது வந்துடுது. அதுக்கும் மேலே உணவு கிடைக்கல அப்படிங்கும்போது இன்னும் அதுக்குள்ளார அடங்கியிருக்கிற சக்தி அதிகமாகும்போது அது பீறிட்டுட்டு கண் வழியாக வெளியில் வருவேன். தலைப்பகுதியில் உள்ள இடம் வழியாக துளை போட்டுட்டு வெளியேறுது. ஆரம்பத்தில் ஆரிஜினல் ஸ்டேட் சொல்கிறேன். அது வெளியேறும்போது அந்த இடத்துல சிறு துவாரமாக தான் கண் உருவாகுது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாக அந்த கண்ணோட சைஸ் மாறி இப்போ மனுஷன்ட்டு இருக்கிற கண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ தனக்கு தேவையான ஒன்றை நீ வந்து தொட்டும் உணர்ந்து அனுபவிக்கலாம், இல்லை சுவைத்தும் உணர்ந்து அனுபவிக்கலாம் ரெண்டாவது அறிவை பயன்படுத்தி, இல்லை பறந்து போய் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய இதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நுகர்ந்து போயும் அனுபவிக்கலாம். அதுவும் கிடைக்கலையா, எங்கடா எனக்கு உணவு இருக்குது அப்படின்னு கண்ணால் தேடி பார்த்து போய் அந்த உணவை அறியக்கூடிய அந்த உணவினுடைய தேவை, அந்த இதுதான் அடுத்தடுத்த சக்தியாக மாறுது. அப்போ நாலாவது அறிவுக்குரிய கண்ணுன்னு உருவாகுது. கண்களை பயன்படுத்தி தனக்கு தேவைப்படும் ஒரு பொருளை போய் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான்காவது அறிவு வந்து வளருது. ஸோ நான்காவது அறிவு மேக்ஸிமம் நிறையா உயிரினங்களுக்கு வந்து வந்துடுது. இந்த ஊறக்கூடிய இனங்கள் எல்லாமே நிறையா வந்து நான்காவது அறிவுடையதாக இருக்கும். இதில் இந்த பாம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்ணையே செவியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கட்செவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காது கிடையாது, ஆனால் அந்த கண்ணையே வந்து செவியாக பயன்படுத்தும். அந்த அதிர்வை வச்சு இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சு, ஸோ அந்த கண்ணிலேருந்து அடுத்து காது எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ணால் தேடி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்புறம் அதையும் மீறி அந்த சக்தி, அந்த உணவு அப்பையும் கிடைக்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த சக்தி உடம்புலேருந்து பீறிட்டுட்டு வெளியில் வருது. அப்போ முதல்ல முன்பக்கமாக வெளியே வரும்போது அது கண்ணாகவும், இதே சைடில் அதுக்கப்புறம் முன்பக்கம் வெளியேறதா வழி இல்லையே, அதான் ஏற்கனவே ஒரு இடம் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் அதிகமாகும் போது அது சைட்லேயும் பிச்சுட்டு வருது. அப்போ தான் ரெண்டு பக்கமும் சைடில் வெளியே வரக்கூடிய இடத்துல காது உருவாகுது உயிரினங்களுக்கு. அப்போ அந்த காது உடைய உயிரினங்களாக அந்த காதை பயன்படுத்தி சத்தத்தை கேட்டு போய் உணவை தேடி எடுக்கக்கூடிய உயிரினங்களாக மாறுது. இப்போ நிறைய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்லலாம் வந்துட்டு இந்த கண் இதெல்லாம் பயன்படுத்துக்கு முன்னாடி காதை பயன்படுத்தும். ஏன்னா அது உட்கார்ந்துருக்க இடத்துல ஏதோ லைட்டாக சத்தம் கேட்டாலே போதும், அந்த சத்தத்தினுடைய இதை வச்சு அது இந்த உயிரினம் தான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கு, இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கும். நீங்கள் எங்கேயாவது ஷூட் பண்ண போய் பாருங்கள், படுத்துட்ருக்க ஒரு உயிரினத்தை, அது உங்களுடைய வெறும் ஸ்டெப்ஸ் அந்த சவுண்டை வச்சே டக்குன்னு எந்திரிச்சு இப்படி இப்படி திரும்பி பார்க்கும் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, சரிங்களா, இந்த நுகர்தலை அதிகமாக பயன்படுத்துகிற சக்தி இன்னும் நிறையா உயிரினங்களில் இருக்குது. நாயெல்லாம் கூட அதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி காதை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உயிரினங்கள் நிறையா இருக்குது. அது எங்கே உணவு இருந்தாலும் யாராவது தூரத்தில் வர்றாங்கன்னா கூட காதுலேயே வந்து அதால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த காதில் கேட்டே, அந்த சின்ன சத்தத்தை கேட்டே கூட தன்னை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கும் இந்த காதுங்கிற சக்தி உதவி செய்யுது. அதாவது முதல்ல வந்து தனக்கு தேவைப்படும் உணவை தேடுவதற்கு தான் அந்த உறுப்புகள் புலன்கள் தோன்றுச்சு. ஆனால் நாளாக ஆக தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் கண்ணையும் காதையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு உயிரினங்கள் வந்து டெவலப் ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இப்போ தூரத்தில் ஒரு உயிரினம் அங்கேருந்து ஒரு புலி வந்து துரத்துது. அப்போ ஒரு மான் வந்து அதை பார்க்குது. பார்த்தோன்னே கண்ணால் அதை பார்த்த அடுத்த நிமிஷமே என்னது அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடுது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் தனக்குடைய உணவு வேறு எங்கடா இருக்குது அப்படின்ட்டு தேடி கண்களால் தேடி கண்டறிந்து அந்த உணவை எடுத்து சாப்பிடுவதற்கும் இப்படி இந்த விஷயத்துக்கு தான் முதல்ல பயன்படுத்தும் போது அந்த நான்காவது அறிவு அஞ்சாவது அறிவு காதால் கேட்டல் அப்படிங்கிறதும் தோணுது. ஸோ இப்படி அஞ்சறிவு வரைக்கும் விலங்குகள் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் வருது. இந்த விலங்குகள் இப்படி வந்தோன்னே அதுங்களுக்கு இந்த அஞ்சு அறிவையும் ரொம்ப திறமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து உச்சத்தில் வந்துடுது. ஏன்னா அந்த அறிவுங்கிறது எப்பயும் பெருக்கம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது ரொம்ப பெருக்கம் அடையும் போது தான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. அப்புறம் அந்த ஸ்டேட்லேயே பல 1000 வருடங்கள் இருக்கும். இப்போ முதல்ல தாவரங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல தாவரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு.
அப்புறம் ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப வேகம் அதிகரிக்கும் போது, அறிவினுடைய வேகம் அதிகரிக்கும் போது புழுக்கள் அந்த இனமும் உருவாகுது உயிரினங்களில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் அதிகமாகும் போது அந்த 3வது அறிவுள்ள உயிரினங்கள் உருவாகுது. அது பல ஆயிரம் வருடங்கள் அதே ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த 3 உயிரினங்களும் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேட் வரும்போது 4வது உயிரினம். இதெல்லாம் இயற்கையே எவல்யூஷனில் எடுத்துக்குது, எந்த பீரியடில் அடுத்த ஸ்டேஜுக்கு போடுது அப்படிங்கிறத. அப்போ அந்த ஒரு உச்சநிலை விலங்குகளுக்கும் வருது. அப்போ என்ன ஆகுது, விலங்குகள்கிட்ட எக்ஸ்ட்ரா விலங்குகள் வரைக்கும் உள்ளதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா காமம், அந்த புணர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல் அறிவு தாவரத்தில் இருந்துட்டு 5வது அறிவு அந்த உயிரினங்கள் விலங்குகள் வரைக்குமே அந்த காமம், அந்த புணர்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏன்னா அதனுடைய தன்னை மாதிரியே இன்னொரு இனத்தை அதை உருவாக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, ஒரு சிங்கமும் குரங்கும் ஒன்று அதுக்கு உயிரை தேடி தனக்கு ஒரு துணையை தேடி அலையுது. ஆனால் எங்கேயுமே அப்போ இல்லை, பக்கத்தில் நியர்பை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இயற்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு சிங்கமும் அந்த ஒரு குரங்கும், அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள குரங்கு இனத்தை சேர்ந்தது. அதனுடைய இனமே இப்போ நமக்கு தெரியாது. அந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று புணர்ச்சி செய்யும்போது அங்கே தான் ஒரு புதிய உயிரினம், ஒரு வாளுள்ள வால் இல்லாத ஒரு புதிய உயிரினம் உருவாகுது. அந்த உயிரினம் தான் ஆதி மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விலங்குகளுடைய அடுத்த எவல்யூஷன், விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து தான் ஏதோ 2 உயிரினம், அது இந்த உயிரினமாக தான் இருக்கணும் இல்லை, இதிலே வேறு ஒரு இனமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு உயிரினங்கள் இணைந்து தான் அங்கே ஒரு மனிதன் உருவாகிறான். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அறிவினுடைய வேகம் அதிகரிக்கிறது தான். தன்னுடைய ஆற்றல் அதிகரிக்குது. அந்த ஆற்றலை என்ன பண்ணுறது, உடனே அங்கே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுது. அதான் ஆதி மனிதன் தோன்றுறது. இப்போ இந்த ஆதி மனிதன் தோன்றினாலும் என்னாகுது, மேற்கொண்டு அந்த அறிவு அதிகமாகுது. அப்போ அந்த அறிவு அதிகரிக்க அவன் தன்னுடைய இனத்தை பெருக்கிறான். அந்த இனத்துக்கு முதல்ல இப்போ ஒரு உயிரினம் உருவாகுதுன்னே வச்சுங்களேன், மனுஷனே உருவாகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு உயிரினமும் மனித இனமும் உருவாகுது. இப்போ இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, வேறு எந்த மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்குள்ளாரையே தன்னுடைய பிள்ளைங்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூடயே ஒரு உடலுறவை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உயிரினத்தை டெவலப் பண்ணக்கூடிய, ஆதியில் முதல்ல அப்படி தான் இருந்திருக்கும். நாள் ஆக ஆக என்ன பண்ணியிருக்கோம், மனிதனும் என்ன பண்ணிடுறான், இல்லை இதெல்லாம் தப்பு, இந்தந்த முறைகள்லாம் தவறு அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டு தனக்குன்னு ஒரு முறைகளை உருவாக்கிக்கிறான். இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தப்பு, இந்த மாதிரி இன்னாரோட தான் சேரணும், இப்படிங்கிற இதெல்லாம் அறிவில் உயர ஒரு கல்ச்சர் உருவாகுது, சிவிலைசேஷன் உருவாகுது, மனித இனத்தினுடைய வளர்ச்சி அங்கே தான் உருவாகுது. இப்படியே அந்த 6வது அறிவு இன்னும் அதிகமாக அவன் என்ன பண்ணுறான், இன்னும் வித்தியாசமாக சிந்திக்கிறான். இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது மனிதனிடத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பகுத்தறிவாகவும் உள்ளுணர்வு ஆகவும் இருக்கிறது. உள்ளுணர்வால் உணரக்கூடிய ஒரு அறிவாகவும், பகுத்து அறியக்கூடிய ஒரு அறிவாகவும், உள்ளுணர்வால் உணரக்கூடிய ஒரு அறிவாகவும் இருக்குது. ஏற்கனவே இருக்குது, அந்த 5 இருக்குது. அதாவது தொட்டு உணர்றதும் இருக்குது, சுவைத்தல் இருக்குது, பார்த்தல் இருக்குது, கேட்டல் இருக்குது, நுகர்தல் இருக்குது. அந்த விலங்கினம் வரைக்கும் அந்த 5 சக்தியும் இருக்குது. ஆனால் இன்னொரு சக்தியும் இந்த அறிவுக்கு இங்கே கிடைக்கிது. அதுதான் ஒன்றை மனசில் பகுத்து அறிஞ்சு இது தவறு, இது ரைட்டு, இதை இப்படி செஞ்சால் இன்னும் நம்ம சிறப்பாக செய்யலாம், அப்படி செஞ்சால் இப்படி ஆகுது, இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இது இதனால தான் ஆகுது, இது இப்படி ஆகிறதுனால ஆகிறதில்ல இப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் பகுத்து அடைஞ்ச அனுபவத்தையே பகுத்து அதில் உள்ள விஷயத்தையெல்லாம் ஒரு இது பண்ணி ஆகும்போது அங்கே பகுத்தறிவு இன்னும் அதிகமாகுது. இன்னும் ஒரு ஸ்டேஜில் இன்னும் மனிதன் அறிவில் வளர உள்ளுணர்வு மூலியமாக செயல்படக்கூடிய ஒரு இது அவனிடத்தில் அதிகமாகுது. அப்போ இயற்கையை இன்னும் ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் அவன் இயற்கையில் போகும்போது என்ன ஆயிடுது, அவன் யோசிக்கிறான், ஏன் நம்ம அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கணும், நாம் இந்த விலங்குகள்லாம் பார்க்குறோம், நாமளும் ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக குகை இந்த மாதிரி இடத்துல தங்கலாமே அப்படின்னு பாறைகள் இதெல்லாம் தங்குறான்.
இங்கே இருக்கக்கூடிய குகையில். ஒரு ஸ்டேஜில் ஏன் நம்ம அப்படி இயற்கையில் இருக்கிறதுலே தங்கணும், நாமளே ஒன்று உருவாக்கிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேயும் குகையிலையும் தங்காமல் அவனே வந்து ஒரு குச்சி கிச்செல்லாம் வச்சு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்ன குச்சி வீடு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தங்க பார்க்குறான். இது எல்லாமே அவனுக்கு சூழ்நிலை தேவைகள் வரும்போது தான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ வந்திருக்க, பிரச்சனை, அங்கே தங்குறதுனால பிரச்சனைன்ட்டு. அப்போ அவன் என்ன பண்ணிடுறான், தன்னுடைய இருப்பிடத்தையும் தானே வடிவமைத்து கொள்ளக்கூடிய. அப்புறம் அந்த வீடு காற்றுல இடிஞ்சு விழுகுது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி அந்த வீட்டை மாற்றுறது அப்படின்ட்டு சிவில் இன்ஜினியரிங் அதில் டெவலப் ஆகி இன்றைக்கி ரொம்ப பெரிய பங்களா கட்டி உள்ளே குடியிருக்கக்கூடிய அளவுக்கு அவன் தன்னுடைய அறிவை வந்து டெவலப் பண்ணிக்கிறான். இதே இது எல்லா விஷயத்துலையும் மனிதனிடத்தில் பிரதிபலிக்குது. அவன் குடியிருக்கிற வீட்டில் இருந்து, அவன் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து இன்னும் அதில் டெவலப் ஆகும்போது கார்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாதாரண உடல் வந்து இப்படி நிர்வாணமாக இருந்தால் அது நல்லதில்லை, அது இனம் வந்து பெருக பெருக அது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு துணி போட்டு மறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடை உடுத்தக்கூடிய பழக்கம் வந்து அவனுடைய அறிவில். அப்புறம் அதையே வந்து எப்படி மாடர்னாக தச்சு உடுத்தக்கூடியது, இன்னும் விதவிதமாக எப்படி உடுத்தக்கூடியது அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக கார்மெண்ட் டெக்னாலஜி வளர்ந்து நிற்கிது. இதே மாதிரி அவன் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அதுலேயும் என்ன பண்ணுறான், முதல்ல மரத்தில் இருக்கக்கூடிய இதை தான் செதுக்கி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க விலங்குகளையும் அந்த மரத்தில் இருக்கிறதையும் ஒன்றா இணைச்சி ஒரு மாட்டு வண்டி மாதிரி உபயோகப்படுத்தி பயன்படுத்துகிறான். அப்புறம் இது பத்தாது, இன்னும் வந்து வேகம் தேவை அப்படின்ட்டு அதுக்கு பொருள்களை வந்து ஒரு மெஷின் அது இதுன்னு கண்டுபிடிச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு வாகனங்களை உருவாக்கி அந்த வாகனத்தில் போகக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இதாக டெவலப் ஆகிருக்கும். பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்கள்லேயும் சரி, ஒவ்வொரு ஸ்டேஜாக அவன் வந்து எவல்யூஷன். ஏன்னா அறிவுங்கிறது எப்பயும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஒரு ஸ்டேஜில் ரொம்ப உச்ச நிலைக்கு போகும்போது அவன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான். அதுதான் மனித இனத்தினுடைய 6வது அறிவு அப்படிங்கிறது. இந்த 6வது அறிவுக்கும் 5 அறிவுள்ள உயிரினங்களுடைய அறிவுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த 6வது அறிவுங்கிறதே அதுதான். என்னென்னா, மற்ற உயிரினங்கள் எல்லாமே மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள முடியாது, 5 அறிவு வரைக்கும் உள்ள விலங்கினங்கள். ஆனால் மனிதன் மட்டும்தான் மறைபொருள்களை உணர்ந்து கொள்ள முடியும். மறைபொருள்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், நம்ம புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாத விஷயம், அதுதான் மறைபொருள்கள். அதாவது புலன்களுக்கு எட்டலை. இப்போ கண்ணால் பார்க்குறோம் கடவுள் எங்கடா இருக்காரு அப்படின்ட்டு, பார்த்தா கடவுளுக்கு தெரியாது. அது வந்து புலன்களுக்கு மறைவாக இருக்குது. உயிர் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடினாலும் கிடைக்காது. மனசுனா என்ன அப்படின்னு எங்கேயும் வெளியில் தேடினாலும் கிடைக்காது. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் காதால் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாத, ஆனால் அறிவால் மட்டுமே ஆழ்ந்து உள்ளே போய் உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை மறைப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மறைப்பொருள்களை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய மூலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய அறிவினுடைய சக்தியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு தான் இருக்குது. இப்போ எந்த ஒரு விலங்கும் வந்துட்டு அறிவுக்கு வந்து 8 சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து பேச போகிறதில்ல. மனிதனுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் அந்த ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா அவன்தான் அறிவை பற்றி, அவன்தான் அறிவினுடைய உச்சத்தில் இருப்பான். மனிதன் தான் அந்த அறிவை பற்றியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையிலும் இருப்பான். ஸோ 6வது வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை 6வது அறிவு அப்படிங்கிறது. இது ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்த உடலை தாண்டி, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி எங்கும் போய் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய, எதுவாகவும் மாறி அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய, இப்படி அறிவினுடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்துட்டு மனிதனில் இருக்கக்கூடிய 6வது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அறிவுக்கு இன்னொரு சிறப்பான குணம் விலங்குகள் யாருக்குமே கிடையாது 5வது அறிவு வரைக்கும். 6வது அறிவினுடைய இன்னொரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அறிவு ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் என்ற இந்த அறிவு யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸாகவும் மாற முடியும். இறுதியில் டிவைன் கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு தெய்வீக அறிவாகவும், தூய்மையான, மிக சக்தி வாய்ந்த, புனிதமான, எந்த மாசு மறுவும் அற்ற
பாவங்க ஒரு சின்ன துன்பம் கூட மனதில் எழாத அந்த அளவுக்கு அந்த ஒரு தூய்மையான டிவைன் கான்ஷியஸ்னஸ் அந்த அறிவாகவும் அதால் மாற முடியும். அப்படி மாறக்கூடிய ஒரு அறிவு, அப்படி மாறிதான் ஆகணும், அப்படி மாறக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அறிவை நம்ம சாதாரண விஷயங்களில் பயன்படுத்தும் போது அங்கே மனதுக்கே அறிவுக்கே ஒரு விரக்தி ஏற்படும். நான் என்னுடைய பவரை தவறாக பயன்படுத்துகிறேன், நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நான் இன்னும் வேறு எதையோ சாதிக்கிறதுக்காக பிறந்தவன், நான் இந்த சின்ன சின்ன சாதாரண அற்பத்தனமான விஷயங்களில் செயல்படுத்தி இப்படி என்னுடைய சக்தியை வீணாக்குறேனேன்னு ஒரு குற்ற உணர்வு வரும். அப்போ அதுவே தான் துன்பமாக வாழ்க்கையில் மலரும். அப்போ மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த 6வது அறிவை பெற்ற மனிதன் அந்த அறிவினுடைய சக்தியை தெரிந்து கொண்டு அதை வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய, தன்னுடைய மூலத்தை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உன்னதமாக வாழக்கூடிய ஒரு நிலையை அவன் அடையாத போது அங்கே துன்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த அறிவினுடைய 5வது சக்தியினுடைய முதல் பகுதி என்ற இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்த்துருக்கிறது உயிரினங்களில் எப்படி அறிவு செயல்படுது, அதாவது சுருக்கி பதிவு செய்து விரித்தல் என்பதாகவும், அப்புறம் 6 அறிவாக ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்ற 6 அறிவாகவும் எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ இதனுடைய 2வது பகுதி விரைவில் வெளிவரும். அதுவும் அறிவினுடைய 5வது சக்தி தான். ஆனால் அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரபஞ்சத்தில் இந்த அறிவு எப்படி செயல்படுது, கோள்களில் எப்படி செயல்படுது, பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கக்கூடிய அந்த யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்தக்கும் அடுத்த பகுதி 3வது பகுதி, இந்த அறிவினுடைய 5வது சக்தியின் 3வது பகுதியில் ஸ்பேஸ், அதாவது டிவைன் கான்ஷியஸ்னஸ், இறைவனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்டேட், சோர்ஸ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் அந்த அறிவு எப்படி செயல்படுது, அதாவது அறிவு தன்னுடைய இருப்பு நிலையில் எப்படி செயல்படுது, அதுதான் டிவைன் கான்ஷியஸ்னஸ். அறிவு தன்னுடைய இயக்க நிலையில் பருப்பொருள்களாக எப்படி செயல்படுது, அதான் யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். அறிவு உயிரினங்களில் எப்படி செயல்படுது, அதான் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். ஆனால் இந்த 3 நிலைகள்லையும் அறிவினுடைய சக்தி அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸோட சக்தி எப்போ ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா, அது யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸாக, டிவைன் கான்ஷியஸ்னஸாக மாறும்போது தான். அதனால் அடுத்து வரக்கூடிய யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸை பற்றிய, டிவைன் கான்ஷியஸ்னஸை பற்றிய அந்த வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். இந்த அறிவினுடைய 8 சக்திகளை பற்றி தெரிந்து கொண்டு நாம் நமது வாழ்வை ஒரு அறிவு சார்ந்த, அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி இனிமையாக வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.